வனம் வனம் அப்படின்னா ஃபாரஸ்ட், காடு அப்படின்னு அர்த்தம். சரியா? வனம், காடு, விருக்ஷஹா மரம், பர்வதஹா மலை, மிருகஹா விலங்கு, சிம்ஹஹா சிங்கம், கஜஹா புலி, சாரி கஜஹா யானை, வியாக்ரஹா புலி, சித்ரகஹா சிறுத்தை, ஹரிணஹா மான், ஜம்புகஹா நரி. சரியா? வனம் பஷ்ய, வனத்தை பாருங்கள். வனே விருக்ஷாஹா சந்தி, காட்டில் மிருகங்கள் இருக்கின்றன. பர்வதாஹா அப்படி சந்தி. நான் என்ன சொன்னேன்? மிருகங்கள் சொல்லிட்டுனா சாரி வனே, சாரி முதல்ல இருந்தே சொல்றேன். வனம் பஷ்ய, காட்டை பாருங்கள். வனே விருக்ஷாஹா சந்தி, காட்டில் மரங்கள் உள்ளன. பர்வதாகா அப்படி சந்தி, காட்டில் மலைகளும் உள்ளன. வனே மிருகாகா சரந்தி, காட்டில் மிருகங்கள் அலைகின்றன, மேய்கின்றன. சிம்ஹா கர்ஜதி, சிங்கம் கர்ஜிக்கிறது. கஜஹா மந்தம் சலதி, யானை மெதுவாக செல்கிறது. வியாக்ரஹா தாவதி, புலி ஓடுகிறது. சித்ரகஹா மாம்சம் காததி, சிறுத்தை மாமிசத்தை உண்கிறது. ஜம்புகஹா ஜலம் பிபதி, நரி நீர் குடிக்கிறது. ஹரிணஹா அதிவேகேன தாவதி, மான் மிகவும் வேகமாக ஓடுகிறது. ஹரிணஹா சுந்தரஹா பிராணி, மான் ஒரு அழகான விலங்கு. வனே ஹரிணஹா திருணம் காததி, மான் காட்டில் புற்களை தின்கின்றது. வயம் கிராமே நகரேச்ச வசாமஹா, நாம் கிராமங்களிலும் நகரங்களிலும் வசிக்கின்றோம். பரம் மிருகாகா வனே வசந்தி, ஆனால் மிருகங்கள் காட்டில் வசிக்கின்றன. இதுதான் அர்த்தம். சரியா?